முத நாள் பேசும்போது பணி நிரந்தர படுத்தணும், அடுத்த நாள் கூப்பிட்டு உங்களை என்ன கும்மாங்குத்து குத்துச்சோ திமுக அரசு தெரியல, உடனே பணி நிரந்தர படுத்தக்கூடாதுன்னு பேசுறது ஏற்புடையதே இல்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, 200 நாள் வேலை செஞ்சா ஒரு தொழிலாளியை நீங்க பணி நிரந்தரப்படுத்தணும், இந்த சட்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறாரு. இது எவ்வளவு பெரிய அவமானம், இது தேவையா இருக்கு? திமுகவுக்கு எந்த அடி விழுந்தாலும் தங்கள் முதுகில் வாங்குவதற்கு விசிக தயாராகிவிட்டது. அந்த அடிப்படையில தான் தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் காவு விடுறாங்க. அருந்ததியரணி எப்படி வந்தேன்னு சொல்லலாம்னு சொல்லி வந்து என்னமோ குதிச்ச காலில் சலங்கை கட்டிட்டு குதிச்சு வெக்கமா இல்ல உங்களுக்கு? அதிகமானுக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு இந்த மக்கள் வீதியில நிக்கிறாங்க, வந்து பாத்தீங்களா? நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் என்பவர்கள் ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கிட்ட அவங்க காயப்பட்டதை விட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுனதை கேட்டுதான் அவங்க ரொம்ப காயப்பட்டாங்க. மொழி எங்கள் இனத்தின் முதன்மை அடையாளம் மொழி. அந்த மொழியை இழிவு செய்த ஒரு ஆளை நீங்க கொள்கை வழிகாட்டின்னு வச்சுட்டு நீங்க இந்த மாநாட்டுக்கு எத்தனை ஐயரை வச்சு பூஜை போட்டீங்க? அது இந்த பந்தக்கால் நடுறதா? நிறைய பேர் வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? விஜய் எங்களை எதுக்கலைங்க, ஆனா எங்களுக்கு முன்னாடி நிக்கிறவெல்லாம் எங்களுக்கு எதிரிங்கிறேன். அதனால அணில் குஞ்சுன்னு சொல்லி கூட அடிக்கணும். அணில் குஞ்சுன்னு நான் சொல்லல, அண்ணன் சொன்னாரு. அண்ணன் சொல்லல, அண்ணன் சொன்னாரு. இல்ல சொல்றதுக்கு வரலாறு நீங்க மறக்க கூடாது தலைவா, வரலாறு தான் ரொம்ப முக்கியம். அணில் மாதிரி நானும் உதவி பண்ணேன்னா அவர் தான் சொன்னாரு. ஆதவர்ஜுனாவுக்கு தமிழ் பேச தெரியல, தப்பா பேசுறாரு, வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்க தெரியல. அதே மாதிரி புஷி ஆனந்துக்கு தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்க தெரியல. இன்னைக்கு எல்லாரும் ட்ரோல் பண்ற அளவுக்கான ஒரு ஆளா புஷி ஆனந்த் ஒரு கோமாளி மாதிரி ஆயிட்டாரு. யாரோ இறந்து போனதுக்கெல்லாம் போய் நின்று பணம் கொடுத்து அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்தவர் கவின் வீட்டுக்கு ஏன் போகல? ஏன் போல அப்படின்னா அங்க போனா முக்குழுக்களோட ஓட்டு நம்மளுக்கு போட வராது இல்ல. அப்ப உங்களுக்கும் திமுக அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எங்க விஜய் கால் தூசுக்கு வருவானா அவன்? உதயநிதி ஸ்டாலின் கண்ணாபுன்னு பேசுது. முக ஸ்டாலின் அவர்களை பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. சீமானவர்களை பேசுறாங்க, தவறா பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறாங்க, உங்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்க போறாங்க. இப்படித்தான் நீங்க உங்க கும்பலை உருவாக்க போறீங்களா? அந்த நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. 2 நாள் கழிச்சு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. திமுகவை கார்னர் பண்றதை விட புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் கார்னர் பண்ணி அணில் குஞ்சுன்னு சொல்ற அளவுக்கு இறங்கி அடிக்கக்கூடிய தேவை என்ன இப்போ வந்திருக்கு? இல்ல அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுது. எங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் எங்களுக்கு எதிரிகள் தான். இதுல திமுக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி 2ஆ பிரிஞ்சிடறாங்க. 3ஆவதா ஒருத்தர் இவர் நின்றுட்டு இருக்காரு. நாங்க வரிசையா ஒரு இடத்துலையும் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு வர்றோம். அதுல இப்ப இவரையும் சேர்த்து அடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒருத்தராகவும் அவர் இருக்காரு. அப்புறப்படுத்தணும்னா தீய சக்தி தான் அப்புறப்படுத்துவோம். இல்ல தீய சக்திக்காக சொல்லலைன்னா, அதாவது என்னன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷத்துல இது வரைக்கும் என்ன முறையான இந்த கொள்கைகளுக்காக நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் நடக்கிற அரசியல் இந்த மாதிரி இருக்கு. ஆகவே இது இல்லாமல் நாங்கள் வேற ஒன்று நாங்கள் கொண்டுகிட்டு வரணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த 1.5 வருஷ காலத்தில் சொல்லவே இல்லை. புரியுதுண்ணா உங்களுக்கு? ஒரு உதிரி கும்பலை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. எந்த தத்துவத்தையும் முன் வைக்கல, எந்த கோட்பாட்டையும் முன் வைக்கல, எந்த கருத்தையும் முன் வைக்கல. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது என்னவா இருக்கு? எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எங்க தலைவர் தளபதி அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. இல்ல ஒற்றை முகத்தை கொண்டுதானே தமிழ்நாட்டின் அரசியல் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. கொண்டு போக இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நாம் தமிழர்ல நீங்க தமிழ் தேசியம் இதெல்லாம் சொன்னாலுமே கூட சீமான்ற ஒரு முகத்துக்காக தானே ஓட்டு விடுது. தம்பி அப்படிலாம் இல்லைங்க தம்பி. கருத்தியல் நாங்கள் விதைக்கிற கருத்தியல். இன்னைக்கு சீமானவர்கள் ஒரு மேடையில தான் பேச முடியும். ஆனா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 5 மேடைகள்ல பேசப்பட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் பேசிட்டு இருக்காங்க. எதை பேசுறாங்க? நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற கருத்துக்களை, கொள்கைகளை முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அவர் தெளிவா இருந்தார், தன்னுடைய கருத்துக்கள்ல தெளிவா இருந்தார். திமுகவை எதெல்லாம் வீழ்த்தணும், திமுக எதெல்லாம் தவறு செய்து மக்களுக்கு என்னென்னலாம் துரோகம் செஞ்சிச்சு, எளிய மக்களுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுவேங்கிறத ரொம்ப தெளிவா இருந்தார். ஒண்ணு. 2வது 2ஆம் கட்ட தலைவர்களா, அதாவது முன்கள போராளிகளா நிறுத்தி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் குடிமகன் காளிமுத்து அவர்கள், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், இப்படி
அவர் முன்கள போராளிகளா நிறுத்தியிருந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களா இருந்தாங்க. இந்த பக்கம் தான் இருக்காங்க. இப்ப என்னது? ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், ராஜ்மோகன், அப்புறம் ஒரு IRS ஆபீசர். இருங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். மாலை வணக்கம்னு சொல்ல தெரியாத ஒருத்தரை முன்கள போராளியா நிறுத்தினா இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆதவர்ஜுனாவுக்கு தமிழ் பேச தெரியல, தெரியல, தப்பு தப்பா பேசுறாரு, வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்க தெரியல. அதே மாதிரி புஷி ஆனந்துக்கு தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்க தெரியல. இன்னைக்கு வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ற அளவுக்கான ஒரு ஆளா புஷி ஆனந்த் ஒரு கோமாளி மாதிரி ஆயிட்டாரு. கோமாளி? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுகிற தமிழ் என்பது அந்த மாதிரி இருக்குது. 85 என்று சொல்ல தெரியல, 85 ஏதோ அவங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இருங்க, எல்லார் ஊர்லயும் எல்லாரும் அப்படிதாங்க சொல்லுவாங்க. இப்ப நீங்கள் தான் வந்து நாத்தார்காடு சேர்ந்தவரு, உங்க பகுதியில பேசுறதுக்கும் ஒரு மேடையில பேச முடியாது, மக்கள் முன்னாடி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. மாலை வணக்கம்னு சொல்ல தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். அப்ப முன்கள போராளிகளை ஏன் அவங்களை நிறுத்துறீங்க? அவங்கள பின்னாடி நிறுத்த வேண்டியதானே. நீங்க முறையான ஆட்களை, அறிவும் ஆற்றலும் மிக்க ஆட்களை நிறுத்தல. ஒரு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, புஷி ஆனந்த கேள்வி கேட்குறாங்க, அவருக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரில. இல்லை அது இதுன்னு போட்டு சமாளிக்கிறாரு. அதெல்லாம் தவறாக இருக்கிறத எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்போ விஜய்க்கு அடுத்த அளவில் தமிழ்நாடு அளவில் ஃபோட்டோ போட்டு நீங்கள் முன்னாடி நிறுத்துறது புஷி ஆனந்த. இவரை முன்னாடி நிறுத்துனீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கிற நட்பெயரையும் கெடுத்துருவாருங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சுக்களே வந்து அமையுது, அவருடைய செயல்பாடுகளே வந்து அமையுது. ஆனால் எம்ஜிஆர் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? அவர் அறந்தாங்கி திருநாவுக்கரசு அன்னைக்கு இளைஞராக இருந்தார். அன்னைக்கு அவங்கெல்லாம் திமுகவில் இருக்கும்போது ரொம்ப தெளிவான அரசியல்வாதிகளாக உருவாக்கப்பட்டவங்க, புரியுதுங்களா? அப்போ எம்ஜிஆரோடு அவங்கெல்லாம் அன்னைக்கு வந்து வந்தாங்க. இங்கே எம்ஜிஆரை மனசில் வச்சுக்கிட்டு அரசியல் கட்சிக்கு வந்து எம்ஜிஆர் வந்து நடிக்கிற காலகட்டத்திலேயே MLC-யா இருந்தவர், நடிக்கிற காலகட்டத்திலேயே MLA-வா இருந்தவர், எல்லா அண்ணா கலைஞர் போன்ற பெரிய அன்னைக்கு இருந்த திமுக காரர்கள் கலந்துக்கிட்ட எல்லா மேடையிலையும் கலந்துக்கிட்டு மக்கள் முன்னால் உரையாற்றிய ஒரு தலைவர். நீங்க மக்கள் முன்னால் என்ன உரையாற்றுறீங்க? ஒரு போராட்டம் நடத்துறீங்க, எத்தனை நிமிஷம் நடத்துனீங்க? நீங்க 18 நிமிஷம் நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்க. ஏன் நம்ம பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கணும்? ஏன் இவ்வளவு பேரை வெயில்ல நிக்க வைக்கணும்? ஒரு நிமிஷம், ஒரே இதெல்லாம் இந்த சால்சாப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு பிரச்சனையை நீங்க பேச வரீங்கன்னா அதை விரிவா அவங்களால பேச முடியுதா? மென்னு முழுகிறாரா? பேச முடியாது, இல்ல பயப்படுறாரா? ஏன் எதுக்கு? மக்களுக்கு நீங்க நல்லது செய்யறதுக்கு வந்திருக்கீங்கன்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க 1.5 வருஷ காலத்துல இதுதான் நீங்கள் கோட்பாடு, தமிழ்நாடு அரசியல் இது போல இருக்கிறது, இது மக்கள் விரோதமா இருக்கு, இதை நான் மாற்றி அமைக்க போறேன் அப்படின்னு கூட சொல்ல தெரியாது. அதை சொல்றதுக்கு கூட உங்கள்கிட்ட ஆட்கள் கிடையாது. சொல்லுங்க. கொடி நாம் தமிழர் கட்சி கொடியே எடுத்துக்கிட்டீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நாம் தமிழர் கட்சி லெட்டர் ஹெட்ல இருக்கிறத நீங்களும் எடுத்துக்கிட்டீங்க. நாங்க சொன்னோம், தொடக்கத்துல இருந்து நாங்க சொல்றோம், அரசியல் எதிரி எங்களுக்கு திமுக திராவிட கட்சிகள், கொள்கை எதிரி இல்ல, இன எதிரி எங்களுக்கு வந்து சங்க பரிவார இயக்கங்கள், RSS, பாஜக எங்களுடைய இனத்தின் எதிரி அப்படின்னு நாங்க சொல்றோம். அதையும் நீங்களும் சொல்றீங்க. ஆனா எங்கள் இனத்தினுடைய முதன்மை எதிரியாக நாங்கள் கருதுகிற எங்கள் மொழி, எங்கள் இனத்தின் முதன்மை அடையாளம் மொழி. அந்த மொழியை இழிவு செய்த ஒரு ஆளை நீங்க கொள்கை வழிகாட்டின்னு வச்சுட்டு நீங்க இந்த மாநாட்டுக்கு எத்தனை ஐயரை வச்சு பூஜை போட்டீங்க? அது இந்த பந்தக்கால் நடுறதா? நிறைய பேர் வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? ஈவேரா அவர்களை வழிகாட்டி என்று வைத்துவிட்டு பந்தக்கால் நடுற இடத்துல வந்து ஐயருங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து மாநாட்டுக்கு பந்தல் கால் நடுறதுக்கு பூஜை போட்டா நாங்கள் தான் மாநாடு நடத்துறோம், நாங்க என்ன பூஜை போட்டா மாநாடு நடத்துறோம்? இல்ல அவங்க முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, நாங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான், நாங்க கடவுள். இப்ப நாங்க என்ன கடவுள் நம்பிக்கை இல்லையா? கடவுள் எங்க அண்ணனை எங்கேயாவது நெத்தியில விபூதி இல்லாம எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுக்கும் மூட நம்பிக்கை இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மாநாடு நடத்துறதுக்கு எப்படி சுத்தி உக்காந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து சமஸ்கிருத மந்தலங்களை சொல்லி அந்த அந்த மரத்தை தூக்கி வச்சு நடுறதுல என்ன ஆகும் நான் கேட்கிறேன், என்ன நடக்கும்னு கேட்கிறேன். மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில, இளைய தலைமுறை மத்தியில, உங்களை பின்பற்றுகிற தம்பிகளுக்கு மத்தியில நீங்க விதைக்கிறீங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா மாலையை வாங்கிட்டு மாநாட்டுக்கு நட்டிருக்கிற மரங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு மரத்துக்கும் போய் மாலை போடுறாங்க, அந்த தூண்கள் நட்டிருக்காங்கல்ல அதுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து கேலிக்கூத்தா இருக்குது. அப்போ ஒரு உதிரி கும்பலை நீங்க வந்து உருவாக்குறீங்க, கொள்கையற்ற ஒரு கும்பலை நீங்க உருவாக்குறீங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைகள் வந்து தமிழகத்தின் முதலமைச்சருங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் தமிழ்நாட்டில் இருக்க நமக்கெல்லாம் முதலமைச்சர் தானே அவரை வந்து ஒருமையில வந்து கண்ணா புண்ணான்னு திட்டலாமா? பேசக்கூடாது. பேசுறாங்களே அவங்க கட்சிக்காரங்க பேசுறாங்க, அதுக்கு ஒரு அறிக்கை விட்டார் அவரு.
உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்கள் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை வந்து தாறுமாறா வந்து விமர்சிக்கிறாங்க. கண்ணா அப்படின்னு பேசுது, ஒரு பொண்ணு பேசுது, ஒரு பையன் பேசுறா. எங்க விஜய் கால் தூசுக்கு வருவானா அவன் உதயநிதி ஸ்டாலின் கண்ணா அப்படின்னு பேசுது. மு.க. ஸ்டாலின் அவர்களை பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. சீமான் அவர்களை பேசுறாங்க, தவறா வந்து பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறாங்க, உங்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்க போறாங்க. இப்படித்தான் நீங்க வந்து உங்க கும்பலை வந்து உருவாக்க போறீங்களா? இல்ல, அந்த கும்பலை உருவாக்குனாலுமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு குடும்பத்துல 4 ஓட்டு இருக்குன்னா அதுல ஒரு ஓட்டு விஜய்க்கு தான் சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் நீங்க எழுதி வச்சு நீங்க தமிழ்நாட்டுல இருக்க 8 கோடி பேர்ல நீங்க ஒரு 4 கோடி ஓட்டை நீங்க வாங்குங்க தம்பி, அது எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களுடைய கோட்பாடு, நாங்கள் தனித்து நிற்கிறோம். தனித்து நிக்கிறது, எங்களுக்கு எதிர நிக்கிறவன் எல்லாரும் எங்களுக்கு எதிரி. விஜய் உங்களை எதிர்க்கவே இல்லையே, தாவேக்கா நீங்க என்ன பேசுறீங்க? நான் விஜய் எங்களை எதுக்கலங்க, ஆனா எங்களுக்கு முன்னாடி நிக்கிறவன் எங்களுக்கு எதிரிங்கிற. அதனால வந்து அணில் குஞ்சுன்னு சொல்லி கூட அடிக்கணும். அணில் குஞ்சுன்னு நான் சொல்லல, அண்ணன் சொன்னாரு. அண்ணன் சொல்லல, அண்ணன் சொன்னாரு. இல்ல சொல்றதுக்கு வரலாறு நீங்க மறக்க கூடாது தலைவா, வரலாறு தான் ரொம்ப முக்கியம். அணில் மாதிரி நானும் உதவி பண்ணேன்னு அவர் தான் சொன்னாரு. அந்த வரலாறு அம்மா கிட்ட போன வரலாறு. அம்மா கிட்ட போய் நான் ஒரு அணில் குஞ்சு, அணில் மாதிரி நானும் சின்னதா உதவி பண்ணேன்னு அவரு தாங்க சொன்னாரு. அது இணையதளங்கள்ல எல்லாம் அணில் குஞ்சுன்னு எல்லாம் அணில்கள், அவர் ஒரு அணில், அவர் பின்னாடி நிக்கிறவங்களா அணில் குட்டிகள், அணில் குஞ்சுகள்னு சொல்லி அப்படி ஒரு பதம் இருக்குது. அதனால அவர் வந்து ஒரு மேடை பேச்சுக்காக அவர் வந்து சொல்றாரு. தனிப்பட்ட காயப்படுத்துறதுல என்ன இருக்கு? இதுல அநாகரிகமா பேசுறதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஒரு என்ன சொல்றாரு, தம்பிங்களா நான் 15 ஆண்டு காலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பெரும் மக்கள் படையை நான் கட்டி வச்சிருக்கேன், நீ குறுக்க ஓடாத. குறுக்க ஓடாதுன்னு சொல்றதுல நாம் தமிழருடைய வாக்கை வந்து தாவேக்கா வாங்கிடுவாங்கன்ற ஒரு அச்சமும் இருக்கான்னு. தம்பி, எங்கள் வாக்கை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேளுங்க. நாங்க வந்து கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த நிலப்பரப்பில் மிக வலுவான கருத்தியல் போரை நாங்க தொடுத்து நாங்கள் அதுல கொஞ்சம் கொஞ்சமா வென்றுட்டு இருக்கிறோம். நாங்கள் முன்வைக்கிற கருத்து என்பது இந்த நிலத்துக்கு புதுசு. எல்லாமே தற்சார்பு பொருளாதாரமா இருக்கட்டும். முதல்ல 2010 கட்சி ஆரம்பிச்சு 2014 தேர்தலில் நிக்கிறதுல இருந்து நாங்க தற்சார்பு பொருளாதாரத்தை பேசிட்டு வரோம். ஆனா இன்னைக்கு சுதந்திர தினத்தை அன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி எதை பத்தி பேசினார்? அவருடைய முழு உரையுமே தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றின உரை. அப்ப நாங்க முன்னோடியா இருக்கோம்ல. நாங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில அழைத்து செல்வோம். அந்த அடிப்படையில இருந்து தான் சொல்றோம். நாங்க கிராமத்தை நோக்கி சிங்கார சென்னை, சிங்கார மதுரை, சிங்கார திருச்சிங்கிறிய சிங்கார கிராமம்னு ஏன் உருவாக்க முடியல உங்களால? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப கிராம மேம்பாடு என்பது அது வந்து விவசாயத்தை சார்ந்தது. விவசாயம் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்புன்னு சும்மா சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த விவசாயிகளையும் அழிச்சு ஒழிச்சிங்கன்னா இன்னைக்கு வந்து பாருங்க, இங்கே எத்தனை கோடிக்கு வந்து சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் விவசாயி விளைவிக்கிற நெல் இருக்கு பாருங்க, அந்த நெல்லை வாங்கி மக்கள்கிட்ட இருந்து அதை கொண்டு வந்து விற்பனைக்கு கொண்டு வருகிற நெல்லை கொண்டாந்து அந்த எடை போட்டு எடுக்காம மாச கணக்கில் அடுக்கி வச்சிருக்காங்க. அது மேல ஒரு கூரை கூட கிடையாது. புரியுது? ஏன் அதற்கான ஒரு குடோனை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நெல் பாதுகாப்பு குடோன் கட்டினா என்ன ஆயிரும் சொல்லுங்க பாப்பா. ஏன் கட்ட முடியல உங்களால? ஏன் கட்ட நினைக்கல? இவ்வளவு நாங்க கிரிட்டிசைஸ் பண்றோம். கடந்த 15 ஆண்டு காலமா திரும்ப சொல்றோம். ஐயோ, ஒவ்வொரு முறையும் தஞ்சை மாவட்டத்துல, டெல்டா மாவட்டத்துல அந்த நெல்லெல்லாம் முளைச்சு போறதை பார்த்து ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அள்ளிட்டு கதறான். ஐயோ, நான் விற்கிறதுக்காக கொண்டாந்து வச்சிருந்தேனே, இப்படி மழையில நனைய வச்சு நெல்லை முளைக்க வச்சுட்டாங்களேன்னு கதறான். ஆனாலும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திராவிட கட்சிகள், அதிமுகவும் சரி திமுகவும் சரி, ஏன் இதையெல்லாம் கண்டுக்காம இருக்காங்க? ஏன்னா இவங்களுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இவங்களுக்கு விவசாயத்தை மேன்மைப்படுத்துவது மட்டும்தான் வளர்ச்சி என்பதில் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. புரியுதா நான் சொல்றதுக்கு? எங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி வர்றாங்க. புரியுதா நான் சொல்றது? அதனால இது போன்ற கொள்கைகள் எதையும் முன்வைக்காம, இப்ப பாருங்க, கவின்னு ஒரு பையன் இறந்து போயிட்டார், படுகொலை செய்யப்பட்டாரு. ஏன் வந்து விஜய் அவர்கள் யாரோ இறந்து போனதுக்கெல்லாம் போய் நின்று பணம் கொடுத்து அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்தவர் கவின் வீட்டுக்கு ஏன் போகல? இல்ல, ஏன் போல அப்படின்னா அங்க போனா முக்குளத்தோட ஓட்டு நம்மளுக்கு போட வராது இல்ல. அப்ப உங்களுக்கு திமுக அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல, இப்ப எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் போனாரு, இறுதி சடங்குல கலந்துகிட்டாரு, அவர் ஓட்டு வராம போயிருமா?
சார் ஓட்டு வராம போயிருங்கிறதுக்காக போகாம இருந்தாரா? இல்ல. அப்ப நீ மக்களின் பக்கம் நிக்கிற, நியாயத்தின் பக்கம் நிக்கிற ஆளு அப்படின்னு சொன்னா, நான் என்ன கேக்குறேன், விஜய் கூட ஜாதி பாக்குற என்னெல்லாம் இருக்கும் இல்லைன்னா ஏங்க போகல? அம்பேத்கர் எல்லாம் கொள்கை தலைவரை வச்சிருக்காரு. அவர் பெரியாரையும் தான் கொள்கை தலைவரை வச்சிருக்காரு. அதுக்காக வச்சுவிட்டு என்னென்னலாம் செய்யறாங்க அவங்க, யோசிங்க. அப்ப தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க. இதை விட ஒரு மோசமான கருத்தியல் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. இப்போ நீங்க ஒண்ணு குறிப்பிட்டீங்களே, எங்களுடைய வாக்கை யாரும் வாங்க முடியாதுன்னு. வர தேர்தலில் 36 லட்சம் ஓட்டு நீங்க ஆல்ரெடி வாங்கிருக்கீங்க. 37 லட்சம். 37 லட்சம். அதுல இருந்து ஒரு 5 லட்சம் ஒரு 4 லட்சம் குறைவானா கூட அதுக்கு காரணம் விஜய் தான் சொன்னா ஏத்துப்பீங்களா? இல்ல, நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்களுக்கு அது குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுவரைக்கும் நாங்க வந்து தோல்வி அடைஞ்சது. அன்னைக்கு மாற்று சக்தி யாரும் இல்லாதனால நாம் தமிழ் ஓட்டு போட்டாங்க. இல்லைங்க தம்பி, அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோட இருக்கும் போதே நாங்க அரசியல் செஞ்சு வளர்ந்துகிட்டே வந்தோம். 1.5% வாங்கும்போது ஜெயலலிதாவும் உயிரோட இருந்தாங்க, கலைஞரும் உயிரோடு இருந்தாங்க. அதை அப்படியே நாங்க 4% மாத்துக்கிற போது ஜெயலலிதாவும் உயிரோடு இருந்தாங்க, கலைஞரும் உயிரோடு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த களத்துல அந்த மாதிரி லெஜண்ட் யாருமே இல்லாத ஒரு நேரத்துல அரசியலுக்கு வந்திருக்கிறவர் அவரு. புரியுதா உங்களுக்கு? அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு, நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த நிலப்பரப்பில் விதைத்திருக்கக்கூடிய விதை இருக்கு பாருங்க, அது இன்னும் வீரியமா முளைக்குமே ஒழிய அது ஒருபோதும் அது ஒண்ணும் இல்லாம போகாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன், காசு வாங்கிட்டு நீ ஓட்டு போட்டேன்னா அந்த ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுறா, உன் ஓட்டை எனக்கு வேண்டான்னு மேடைக்கு மேடை அறிவிச்சு மக்கள்கிட்ட இருந்து வாக்கை வென்றவங்க நாங்க. புரியுதா உங்களுக்கு? வாட்டர் வாங்கி கொடுத்து, கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து, இப்படிலாம் மக்களை ஏமாத்தி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இவர் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாரா? யார்? விஜய். விஜய் கண்டிப்பா கொடுத்ததுன்னு ஆகணும். நாங்க இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. நாங்க கொடுத்தது இல்லை. நாங்க வந்து ஆட்சி வரைவு கொடுப்போம். ஆமா, ஆட்சி வரைவுக்கும் தேர்தல் வாக்குறுதிக்கும் வித்தியாசம் இருக்கு. கவர்ச்சிகர திட்டங்கள் அது தேர்தல் போறதான் உங்களுக்கு கவர்ச்சி வரும். அந்த திட்டங்கள்லாம் வரும், இலவச அறிவிப்புகள்லாம் தேர்தலில் தான் அது வரும். ஆனா நாங்க அப்படி மக்களை நாங்க ஏமாத்தோம். எங்களை பார்த்து நீ அப்படி சொன்னியே, ஏன் இப்படி செய்யல, 285வது வாக்குறுதி நீ வந்து துப்புரவு தொழிலாளருக்கு கொடுத்தியே அப்படின்லாம் எங்களை கேட்க முடியாது. ஏன்னா நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா நாங்க இப்படிதான் ஆட்சி செய்வோம்னு ஆட்சி வரைவு கொடுக்குறோம். அதுல இருந்து நாங்கள் மீறவே மாட்டோம். மீற ஒரு விஷயத்த கூட நாங்க செய்யல. ஒவ்வொரு தடவையும் மீளாய்வு செய்து, ஒவ்வொரு தடவையும் உலக ரீதியா நாங்க கம்பேர் பண்ணி இப்ப என்ன இந்த 5 ஆண்டு காலத்துல என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப காவல்துறை அப்படின்னு சொன்னா காவல்துறையில என்ன நவீனங்கள் 5 ஆண்டு காலத்துல ஏற்பட்டிருக்குன்னு பார்த்து அதை நாங்க எதை சரி செய்யணும்னு அதெல்லாம் சரி செஞ்சுதான் அடுத்த 5 ஆண்டுக்கு எங்களை ஆட்சி வரவே கொடுக்குறோம். இல்லை, இப்போ இந்த விஜய் அவர்களை கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழல் எப்போ ஏற்படுதுன்னா, என்னைக்கு வந்து முதலமைச்சரை போயிட்டு நான் சீமான் பார்த்துட்டு வந்தாரோ அன்னைக்கு மறுநாள்ல இருந்தா விஜய் வந்து எதிரியாகிட்டாரு. அவருக்கு இது தம்பி ஒரு நிமிஷம் இருக்கு. இது ஊடகங்களை அவங்க கற்பனைக்கு அவங்க பேசுறது. நாங்க ஏன் என் தம்பி ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரி அடிச்சு தூக்கிடுன்னு சொன்னாரு, அதை எதிர்க்கலையோ? அப்ப போய் என்ன முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தாரோ? நான் கேட்கிறேன், புரியுதா உங்களுக்கு? நாங்க வந்து தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த அடிப்படையில் நாங்கள் விமர்சிக்கிறோம்னா, இங்க வந்து யாரோடையும் எங்களுக்கு தனி மனித தாக்குதல் செய்யறதுக்கான தேவை அவசியம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அல்லது இப்ப இருக்கிற முதல்ல இருந்த அண்ணாமலையா இருக்கட்டும், இப்ப இருக்கிற நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், அல்லது மற்ற ஏனைய கட்சிகள், பல்வேறு கட்சிகள் இருக்குல்ல, கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க. காங்கிரஸில் செல்வ பெருந்தகை இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளில் திருமாவளவன் இருக்காங்க, இப்படி பல கட்சிகள் இருக்காங்க இல்லையா? இவங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் எதிர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இல்லை. கொள்கை ரீதியாக நாங்கள் யாராக இருந்தாலும் எதிர்க்கிறோம். அதில் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மாறி மாறி ஆட்சிக்கு வர்ற திராவிட கட்சிகள் இந்த மக்களை தொடர்ந்து ஏமாத்துது. இங்கே இருக்கக்கூடிய சாதிய நெருக்கடிகள் எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன், ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் தேவையில்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? என்ன சொல்றாரு? அதுக்கு அதுதான் இது வன்கொடுமை எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது, பிசிஆர் ஆக்ட் இருக்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அவருக்கு புரியாதது என்ன? அவருக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு சமூக தளத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பெரிய சிந்தனையாளர்னு சொல்ற யாருக்குமே புரியாதது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஆண்
அந்த ஆண் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன், ஒரு பெண், ஆதிக்க சாதி பெண். இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இந்த சட்டம் தேவையில்லைன்னு சொல்றீங்கன்னா, பட்டியல் சமூகத்து பையனை மட்டும்தான் வெட்டுவாங்க, அதுதான் ஆணவ கொலை நீங்க சொல்றீங்க. இல்ல, இப்ப அந்த பெண்ணை வெட்டிட்டாங்கன்னு வைங்க, அதை எந்த சட்டத்துல அவங்க வெட்டினவங்களை கைது பண்ணுவீங்க? அதுக்கு என்ன சட்டம் இருக்கு? அதுவும் அது ஆணவ படுகொலை இல்லையா? அப்ப அதுவும் ஆணவ படுகொலை தானே. அதுக்கு என்ன சட்டம் இருக்கு? அதுக்கு தான் சொல்றோம், இதுக்கு தனி சட்டம் வேணும். இல்ல, இவங்க தனி சட்டம் கொண்டு வந்தா நமக்கு இடைநிலை சாதியோட வாக்கெல்லாம் போயிடும். ஏன்னா அவங்க தம்பி, இந்த ஈன அரசியலை தான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. நாங்க வந்தோம்னா ஆணவ படுகொலைக்கு கடுமையான சட்டம் கொண்டு வருவோம். நீ இவன் ஓட்டு போடுவான், இவன் ஓட்டு போட மாட்டான், இதெல்லாம் மூளை இருந்துச்சுன்னா, சிந்திக்கிற திராணி இருந்துச்சுன்னா எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை நீங்க யோசிங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எல்லா சாதி சங்கங்களையும் வச்சுக்குவீங்க, எல்லா சாதி கட்சிகளையும் வச்சுக்குவீங்க, ஆனா நாங்க சாதியை ஒழிச்சிட்டோன்னுவீங்க, நாங்க சமூக நீதி பேசுறோம் அப்படின்னுவீங்க. என்ன விளக்கணும் சமூக நீதி? இந்த நீதி நான் கேட்கிறேன். சாதி சங்கம் வச்சுக்கலாம், சாதி கட்சி வச்சுக்கலாம், எவன் வேணாலும் மேடையில ஏறி சாதி பெருமை பேசலாம். அப்புறம் என்னடா சமூக நீதி வச்சிருக்கீங்க நான் கேட்கிறேன். இணையதளங்கள்ல உட்காந்து கெவின் அப்படிங்கிற ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணினவனுக்கு ஆதரவு தெரிவிச்சு இணையதளங்கள்ல பதிவிட்ட எத்தனை பேரை நீங்க கைது பண்ணிருக்கீங்க? இல்ல, யாரும் கிடையாது. அப்புறம் இந்த தனி ஒரு பையனை நடு ரோட்ல வச்சு வெட்டி கொல்றத ஆதரிக்கிறவன் குற்றவாளியா இல்லையா? கண்டிப்பா. ஏன் செய்யல? அப்ப இதுதான் நாங்க சொல்றோம், இதுக்கெல்லாம் தனி சட்டம் வந்துச்சுன்னா அந்த சட்டம் இந்நேரம் இவன் எல்லாத்தையும் கைது செஞ்சிருக்கும். அப்ப வாயை மூடிட்டு பேசாம உட்கார்ந்துருப்பான். கொலை செய்தவனை விட அவனுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது கடும் தண்டனைக்குரியதுன்னு சட்டம் கொண்டுட்டு வா. கோர்ட் முடிவு பண்ணிட்டியா? அப்போ நாம இங்க நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி. இதுல ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அப்ப இதைத்தான் நாம முன் வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது மக்கள் பிரச்சனைக்காக, மக்களோடு மக்கள் தொடர்ந்து, உங்களுக்கு கடந்த 6 மாதமா அண்ணன் சீமான் வீட்டிலேயே தங்கல, தொடர்ந்து மக்களோட மக்களை தான் நின்றுகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் போராட்ட களத்துல, ஒவ்வொரு நாளும் மக்கள் பொது மேடைகள்ல நின்று மக்களோடு மக்கள் போராடிட்டு இருக்காரு. தம்பி விஜய் போன்றவர்கள் எந்த விதமான கருத்தியலும் இல்லை, மக்களையும் சந்திக்க மாட்டாரு, தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே முன் வச்சுக்கிட்டு நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யாரை வச்சுக்கிட்டு இருங்க, யாரை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி பண்ண போறீங்க? 234 தொகுதியிலையும் யாரை நிறுத்த போறீங்க? உங்க ரசிகர்களை நிறுத்த போறீங்களா? அவர்களை அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களா நீங்க மாத்திட்டீங்களா? ஒரு 5 வருஷம் நான் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களா இவர்களை மாற்றி, இவர்களெல்லாம் அரசியல்வாதிகளாக ஒரு தெளிவான பார்வை உள்ள ஒரு நல்ல அரசியல்வாதிகளாக இவர்களை எல்லாம் மாற்றி எடுத்து உருத்தட்டி வளர்த்தெடுத்து கொண்டு வந்து நான் தேர்தல் களத்துக்கு வர்றேன்ட்டு வந்தீங்களா? நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குத்துவெட்டு நடக்குது. நான் இத்தனை வருஷமா ரசிகரா இருந்தேன், எனக்கு பொறுப்பு தரல, அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அவன் தாழ்த்தப்பட்டவன், அவனுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, நான் உயர்ந்த சாதி, அவனும் நானும் ஒன்னா, எனக்கு அவனுக்கு மாவட்ட தலைவர், நான் மாவட்ட செயலாளரா, அவனுக்கு கீழே நான் இருக்கணுமா? இப்படிங்கிற ஒரு ஈனத்தனமான அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் அவங்களுடைய உள்கட்சிக்குள்ள நடக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். நிறைவான கேள்வி, இந்த தூய்மை பணியாளருடைய விவகாரத்துல டாக்டர் திருமாவர்கள் சொன்ன கருத்து எதிர்வினையாற்றிருக்கு. முன்னாடி 14ஆம் தேதி அறிக்கையில பணி நிரந்தரம் படுத்துங்க, 16ஆம் தேதி பிறந்தநாள் மேடையில பேசும்போது பணி நிரந்தரம் படுத்தினா நிரந்தர பணி கொடுத்தா இதுவே குலத்தொழிலாம் ஆயிடும் சொன்னது மிகப்பெரிய ஒரு பூதாகர விஷயமாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த சண்முகம் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எதிராக பேசுறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது திராவிடத்தை பாதுகாக்கிற முன்கள போராளியா நீங்க நிக்கிறதுனால திராவிட அரசியல் இன்னைக்கு திராவிட மாடல் அரசின் கொள்கையை நீங்க ஏற்று இப்படி பேசுறீங்க. இப்ப நான் கேட்கறதுக்குலாம் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க, சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். இந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கான எந்த அவங்களை பணி நிரந்தரப்படுத்தினால் மட்டும்தான் அவர்கள் உழைப்பு சுரண்டப்பட மாட்டாது. அவர்களுக்கு அரசு ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கும், அவர்களுக்கு ஒரு பொருளாதார விடுதலை கிடைக்கும். அந்த பொருளாதார விடுதலையை வைத்துதான் குழந்தைகளை படிக்க வைப்பார்கள். குழந்தைகள் படித்து நல்ல பட்டம் பெற்றவர்களாக அவர்கள் வளர்ந்து வருகிற போதுதான் அடுத்த முன்னேற்றத்துக்கு அவர்கள் செல்வதை பற்றி சிந்திப்பார்கள். நீங்க பணி நிரந்தரப்படுத்தலை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு முறையான சம்பளம் கிடைக்காது, அவங்களுக்கு அரசாங்கத்தின் காப்பீடுகள் எதுவும் கிடைக்காது, பிஎஃப் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. உயிரிழந்தால் அவங்களுக்கு எந்த இழப்பீடும் கிடைக்காது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா மருத்துவ காப்பீடு கிடைக்காது. அவங்களுக்கு நீங்க இந்த பிரைவேட் நிறுவனம்
அதாவது இந்த டெம்பரவரி நிறுவனம் ஒரு 15,000 16,000 சம்பளம் கொடுக்கும். பொருளாதார விடுதலை என்பது பெரும் கனவா போயிடும். அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. அப்ப அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிக்காம அப்பா அம்மா செய்யற தொழிலுக்கு வருவாங்கிறது உண்மையா, இல்ல பிள்ளைகள் படிச்சு முடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வளர்ந்து போயிட்டு அந்த தொழிலுக்கு வருவாங்கன்னு நீங்க சொல்றது உண்மையா? அவங்க படிக்காம போனாதான் இப்படி வர முடியும். இப்படி வர முடியும். படிச்சா வேற எங்க போயிடுவாங்க. அப்ப படிக்கணும்னா பொருளாதார விடுதலை வேணுமா இல்லையா? அவங்க உழைப்பை சுரண்டி, புரியுதா உங்களுக்கு? எப்படி உழைப்பை சுரண்டுறாங்க? இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, சட்டப்படி அங்க 1000 பேர் தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. ஆனா சட்டப்படி 1000 பேர் வேலை செய்யல, 450 பேர் தான் வேலை செய்யறாங்க. சரி, மாசம் 1000 பேருக்கான சம்பளத்தை போட்டு எடுத்துக்கிறாங்க. சரி, அப்ப 450 பேர் வேலை செய்யறாங்க. ஆனா 1000 பேர் வேலை எப்படி செய்யப்படுதுன்னா, இந்த 450 பேரை வச்சு ஷிப்டா மாத்தி அவங்களுக்கே தெரியாம 1000 பேர் வேலைய அந்த நிர்வாகம் வாங்குது. அப்ப இதெல்லாம் உழைப்பு சுரண்டலா இல்லையா? இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நீ இந்த தொழிலாளர் சட்டத்தின்படி எனக்கு வேலை கொடு, தொழிலாளர் சட்டத்தின்படி எனக்கு சம்பளம் கொடு. ஒரு சாதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன், தொழிலாளர் சட்டம் அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. இதைத்தான் மதிப்புக்குரிய தோழர் சண்முகம் இதை தான் கேட்கிறார். ரொம்ப ரொம்ப ஹார்ஷா கேட்கிறார். அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், 200 நாள் வேலை செஞ்சா ஒரு தொழிலாளியை நீங்க பணி நிரந்தரப்படுத்தணும், இந்த சட்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய அவமானம், இது தேவையா இருக்கு? இவ்வளவு படிச்ச நீங்க இத்தனை வருஷம் அரசியல் நடத்திட்டு இருக்க உங்களுக்கு ஒரு தொழிலாளி 200 நாள் வேலை செஞ்சான்னா அவனை பணி நிரந்தரப்படுத்தணுங்கிறது தொழிலாளர் சட்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? 15 வருஷம் வேலை செஞ்சவனை இந்த அரசாங்கம் ஏமாத்திட்டு இருக்கு. தொழிலாளர் சட்டத்தின்படி அவனை பணி நிரந்தரப்படுத்தி இருக்கணும், படுத்தல, அதுக்காகத்தான் அவர்கள் போராடுறாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இது என்னது ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு. குலத்தொழிலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தம்பி, அதான் நான் சொல்றேன் தம்பி, அதுதான் பிற்போக்குத்தனமா இருக்குங்கிறேன். எப்படி குலத்தொழிலுக்கு வழிவகுக்கும்? இல்ல, இன்னைக்கு வன்னியர் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க சொல்றது தற்காலிக பணி நிரந்தரம் வச்சுக்கிட்டோம், பரவாயில்ல, நிரந்தர பணி நிரந்தரம் தான் கூடாது அப்படின்றாரு. இல்லங்க, அவர் தான் சொல்றேன்ல, அவங்க எல்லாருமே திமுக சொம்பா மாறி போயிட்டாங்க. திமுகவுக்கு எந்த அடி விழுந்தாலும் தங்கள் முதுவில் வாங்குவதற்கு விசிக தயாராகி விட்டது. அந்த அடிப்படையில தான் தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் காவு கொடுக்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்குன்னா தம்பி, அடிமை முறை இருந்துச்சு. ஆமா, ஒரு பெரிய பண்ணையார் இருப்பாரு, அந்த பண்ணையார்கிட்ட ஒரு 2000 பேர் அடிமைகள் இருப்பாங்க. அந்த அடிமைகளை என்ன செய்வார்னா, ஒருத்தர் தனக்கு வேண்டிய ஒருத்தர் கேட்பாரு, எனக்கு ஒரு 100 அடிமை வேணும் அப்படின்னு சொன்னா, இங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருப்பான் அடிமையா, பாவம், அவனை பிரிச்சு அடிச்சு போடா, நீ அவனுக்கு 100 பேர் போடான்னு சொன்னா அவன் கலரி கச்சிட்டு போவான், கையில காலில் கட்டி அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிடுவான் அடிமையை. அந்த மாதிரி இங்க அடிமை தானே அவங்க, பாவம், இங்க இருந்து அங்க போயிடுவாங்க. இங்க உனக்கு கிடைச்ச சம்பளம் அங்க கிடைக்காது, இங்க கிடைச்ச சலுகை உனக்கு அங்க கிடைக்காது. இங்க 40 வயசுக்கு மேலேயும் இங்க நீ வேலை செஞ்சிட்டு இருக்க, ஆனா அங்க 40 வயசுக்கு மேல வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, உனக்கு இஷ்டப்பட்டேன்னா அங்க போடா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மதிப்புக்குரிய வன்னியரச பதில் சொல்லுங்க. 40 வயசுக்கு மேல எங்களுக்கு வேணாங்கிறாங்க, 15 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க பணி நிரந்தரம் இல்லாம வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிருக்குமா, ஆயிருக்காதா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? அவங்க சும்மா வாய் இருக்குங்கிறதுக்காக பேசக்கூடாது, மூளையை பயன்படுத்தணும், மூளையோட சிந்திச்சு அதுக்கு பதில் சொல்லணும். உழைக்கும் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நம்ம பேசணுமே ஒழிய முதலாளிகளுக்காக ஒருபோதும் பேசக்கூடாது. பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் சொல்றாங்க, 15 ஆண்டு காலமா நாங்க வேலை செஞ்சு 23,000 வரைக்கும் நாங்க சம்பளம் வாங்கியிருக்கோம், இன்னைக்கு போயிட்டு எங்களை 12,000ல இருந்து 16,000க்கு எங்களை வேலை செய்யுங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? ராம்கி நிறுவனம் யாரோடது? ஒரு தெலுங்குறதா, நேரு அவர்களோட சொந்தக்காரரு. மதிப்புக்குரிய நேரு இருக்காரு, அவருடைய சொந்தக்கார, அவரோட நிறுவனம். அதுக்காகத்தான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்த சுவிஸ் நிறுவனத்தை அவங்க கேன்சல் பண்ணி அவங்கள மிக சரியா இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்த, மாசம் மாசம் சம்பளம் கொடுத்த அந்த நிறுவனத்தை வெட்டி விட்டு, அந்த நிறுவனம் என்ன சொல்லிட்டு போகுது தெரியுமா? நாங்கள் எங்கள் கான்ட்ராக்டில் இருந்து விலகி கொள்கிறோம், இவங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, இவர்கள் கடும் நெருக்கடியை எங்களுக்கு கொடுக்கிறார்கள், இவர்கள் மாற்று திட்டம் வைத்துக் கொண்டு எங்களை எலிமினேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துட்டு அவன் வெளியில போயிட்டான். அதுக்கப்புறமா இந்த ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இப்ப அதை எப்படி ரொம்ப ரொம்ப கிளவரா எப்படி கொடுக்குறாங்கன்னா, இன்னொரு ஆட்சி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு 10 வருஷம் கான்ட்ராக்ட்ல கொடுக்குறாங்க. ஒரு 2000 கோடியே 362 கோடிக்கு கொடுக்குறாங்க.
2362 கோடிக்கு கொடுக்குறாங்க. இப்ப நாங்க அதுதான் கால்குலேட் போட்டு பாக்குறோம். ஒரு தமிழ்நாடு சென்னையில அந்த 2 வார்டுல வேலை செய்யற மக்களுக்கு ஒரு மாசைக்கு நீங்க 30,000 சம்பளம் போட்டாலும் கூட ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுடா வருது? 10 வருஷத்துக்கு எத்தனை கோடி வருதுன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு 500 கோடி 600 கோடி தான் வருது. ஆமா. ஆனா நீங்க கொடுக்கறது வந்து கான்ட்ராக்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 2000 கோடியே 263 கோடிக்கு நீங்க கொடுக்குறீங்க. 2263 கோடிக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கமிஷன் நீங்க வாங்கி இருக்கிறீங்க? நெஞ்ச நிமித்திக்கிட்டு மேயர் அப்படி நின்று பேசுறதுக்கும் தெனாவட்ட மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசுறதுக்கும் பின்னாடி கமிஷன் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நேரு அவர்கள் இதுல பஞ்சாயத்து பண்ண வர்றதுக்கும் காரணம் வந்து கமிஷன் இருக்கு. இதுல வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுற, அதுவும் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இந்த தொழில இருக்காங்க. இந்த 2 சமூகங்களுக்காகவும் நாங்க அப்படின்னு சொல்ற மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் வந்து இந்த மக்களுக்காக நிக்கல. இந்த மக்களை அடித்து இழுத்து கொண்டு போய் பொம்பளைங்களை எல்லாம் போட்டு மிதிச்சு இழுத்துட்டு போன போது வந்து குரல் கொடுக்கல. இந்த மக்களுக்காக நாகை திருவள்ளுவன் எட்டி கூட பார்க்கல. நான் அருந்ததியரன் எப்படி வந்தேன்னு சொல்லலாம்னு சொல்லி வந்து என்னமோ குதிச்ச காலில் சலங்கை கட்டிட்டு குதிச்சு வெக்கமா இல்ல உங்களுக்கு? அதிகமானுக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு இந்த மக்கள் வீதியில நிக்கிறாங்க, வந்து பாத்தீங்களா நீங்க? அது என்ன பிரச்சனைனாவது அது கேட்டீங்களா நீங்க? இந்த மக்கள் 13 நாள் களத்துல நின்று போராடினானே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? சீமான வந்து ஈரோடு கிழக்குல எப்படி நீ எங்களை வந்தேன்னு சொல்லலாம் ஆச்சு அப்படி இப்படின்னு பேசுனீங்களே. இந்த மக்களை இன்னைக்கு வந்து இந்த திமுக அரசு நடு வீதியில குப்பையை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுச்சா? எங்க போனீங்க நீங்க எல்லாம்? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்களா நாளைக்கு வந்து அரசியல் பேசுவீங்க? அதனால துப்புரவு தொழிலாளர்கள் என்பவர்கள் ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கிட்ட அவங்க காயப்பட்டதை விட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுனதை கேட்டுதான் அவங்க ரொம்ப காயப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அரசு ஊழியர்களா அவங்க மாறினாங்கன்னா அரசோட ஒரு எப்படிங்க பாருங்க, காவல்துறை எப்படி ஒரு சமூகத்துக்கு முக்கியமோ, ஆசிரியர்கள் ஒரு சமூகத்துக்கு எப்படி முக்கியமோ, மருத்துவர்கள் ஒரு சமூகத்துக்கு எப்படி முக்கியமோ, அதே போல துப்புரவு தொழிலாளர்களும் ஒரு சமூகத்துக்கு முக்கியமானவர்கள். அவர்கள் முன்கள போராளிகள். அவங்க வெறும் நோய்களோட மட்டுமே வேலை செய்யறவங்க. அந்த நோய்கள் வந்து விஷ காத்து தாக்கி எப்ப வேணாலும் சாவாங்க. அந்த கிருமிகள் மனித கழிவுகள் இருந்து அத்தனை தூய்மை இல்லாத எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துற வேலையில அவங்க கடந்து உழல்றாங்க. அவங்களை எல்லா நோய்களும் தாக்கும். நோய்களுக்கு முன்னாடி நின்று போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை நீங்க எப்படி ஊதாசீனப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு குறைச்ச சம்பளம் கொடுக்குற, அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, எந்த நிமிஷமும் அவங்கள வேலையை விட்டு தூக்கி வீசிடலாங்கிறத நீங்க அங்கீகரிக்கிறீங்க. அவங்களுக்கு அரசு பணி நிரந்தரப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் ஒரு அரசு அலுவலகர் என்னென்னலாம் சலுகைகளை அனுபவிக்கிறாரோ அத்தனை சலுகைகளையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க நிராகரிக்கிறீங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசுக்கு முட்டு கொடுக்கலாங்க, அதுக்காக இந்த உழைக்கும் மக்களை, இந்த நோயோடு போராடுகிற மக்களை, தூய்மை பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மக்களை நீங்க வந்து இவ்வளவு வஞ்சனையோட அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்களை பணி நிரந்தரப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி முத நாள் பேசும்போது பணி நிரந்தரப்படுத்தணும், அடுத்த நாள் கூப்பிட்டு உங்களை என்ன கும்மாங்குத்து குத்துச்சோ திமுக அரசு தெரியல, உடனே பணி நிரந்தரப்படுத்த கூடாதுன்னு பேசுறது ஏற்புடையதே இல்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.